வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சேனல். தமிழ்நாட்டில் ஒரு சில படங்களில் நடித்ததன் மூலமே மிகப்பெரிய புகழை அடைந்தவர் நடிகை ஆஷ்னா ஜவேரி. இவரை தமிழ் திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் நடிகர் சந்தானம். இவர் வடமாநிலத்தை சேர்ந்தவர் என்றாலும் தமிழை தெளிவாக பேசக்கூடிய நடிகைகளில் முக்கியமானவர் ஆவார். சந்தானம் அவர்கள் நடிக்கத் தொடங்கிய பிறகு ஹீரோவாக அறிமுகமான வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் நடிகையாக இருந்தவர் நடிகை ஆஷ்னா ஜவேரி. இவருடைய அடுத்த படமான இனிமே இப்படிதான் என்ற திரைப்படத்திலும் 2 ஹீரோயின்களில் மெயின் ஹீரோயினாக நடித்தவரும் ஜெயராம் அவர்களின் மகன் காளிதாஸ் அவர்கள் கதாநாயகனாக நடிக்கும் மீன் குழம்பு மண்பாண்டமும் என்ற திரைப்படத்தில் முக்கிய கதாநாயகியாக ஆஷ்னா ஜவேரி அவர்கள் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் முழுக்க மலேசியா, சிங்கப்பூர் பகுதியில் எடுக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டில் உள்ள நகரத்தார் வாழ்வியலை சொல்லும் படம் என அனைவராலும் பேசப்பட்டது. இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் முக்கியத்துவத்தில் நடித்தார். கதாநாயகனின் தந்தையாக நடிகர் பிரபு அவர்கள் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2017ஆம் ஆண்டு பிரம்மா.com என்ற படத்தில் மனிஷா என்ற கதாபாத்திரத்திலும், 2018ஆம் ஆண்டு நாகேஷ் திரையரங்கம் என்றும் திரைப்படத்தில் பிரியா என்ற கதாபாத்திரத்திலும், அதே ஆண்டு வெளியான இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு என்ற படத்தில் நடிகர் விமல் அவர்களுக்கு ஜோடியாக ஆஷ்னா ஜவேரி அவர்கள் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் இவர் கவர்ச்சியான தோற்றத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்திற்கு பிறகு தற்போது வெளியாக உள்ள கன்னித்தீவு என்ற திரைப்படத்தில் நடிகை ஆஷ்னா ஜவேரி அவர்கள் நடித்துள்ளார். சோஷியல் மீடியா பக்கங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் அவர் நடிகை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கவர்ச்சியான புகைப்படங்கள் பலவற்றையும் பதிவேற்றி வருகிறார். இந்த புகைப்படங்கள் அவரது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருகிறது. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.